WLAல என்னை கூப்பிட்டு லெக்சர் பண்ண வச்சதுக்கு என்னுடைய தேங்க்ஸ். இதுதான் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி நான் நின்று பேசுறதுக்கு. ஆர்எல்ஸ் கண்டினியூஸாக நாள் பூரா உட்காந்து எப்படா நிற்கணும்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்து அதுக்கே இதை ஒத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் நிற்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ வெல்கம் டு ஆல் தி ஃபியூச்சர் ஜட்ஜஸ். இது ஒரு கிளாஸ் மாதிரி நீங்கள் மனசில் எடுத்துக்க வேணாம். திஸ் இஸ் ஒன்லி அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் தான். இதில் நான் இங்கே நின்று மைக்கில் பேசுகிறதுனால நான் வாத்தியார் ஆகிட மாட்டேன். நீங்கள் உட்காந்து கேட்குறதுனால நீங்கள் ஒன்றும் ஸ்டூடெண்ட் ஆகிட மாட்டீங்க. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் லா. ஸோ ஆளாளுக்கு பேசினா புரியாது. அதனால் யாராவது ஒருத்தர் பேசணுன்றதுனால என்ன பேச வச்சுருக்காங்க இங்கே, அவ்வளோதான். இந்த ஒரு வாக்கியம் ஒன்று உண்டு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னு ஒன்று வரும். அதில் அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னா சித்திரமும் கைப்பழக்கம் வரைய வரைய தான் அந்த பர்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் யூ லூஸ் டச் உங்களால் திரும்பி சரியாக வரைய முடியாது. தமிழை பேச பேச தான் தமிழ் பேச முடியும், இல்லை தமிழ் தான் பேச முடியும். தமிழ் பேசலாம். அதே மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் அதை டெய்லி அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா தான் அது நிற்கும் நம்மக்கிட்ட. ரொம்ப சில பேருக்கு அபரீதமாக அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. எதையாவது ஒன்று அப்படி பார்த்து படித்தாங்கன்னாக்கா வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சுக்கிறாங்க. நான் அந்த கேட்டகரி இல்லை. அதனால் நான் எனக்கு திரும்பி திரும்பி படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஐ பிலாங் டு தட் கேட்டகரி. ஏதோ வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுதான் என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கு. எப்போ பார்த்தாலும் இருக்கிறத எடுத்து படித்து நம்மளை நாமளே ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு காதலை வளர்த்துக்கிட்டு, அது ரொம்ப முக்கியம். இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே நீங்கள் காதலை வளர்க்கலை அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் ஒரு வேலை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் யுவர் ப்ரொஃபஷன். திஸ் இஸ் நாட் யுவர் ப்ரொஃபஷன். ஜட்ஜ் ஆகும்போதே அப்படி தான் யோசித்து ஜட்ஜ் ஆனேன் நான். ஐ ஹேட் அ வெரி குட் ப்ராக்டிஸ் ஆன் ஆல் சைட்ஸ். பட் ஐ டிசைடட் தட் இட் இஸ் ஐ எம் பீங் கால்டு. ஸோ அதனால் நாட் எவ்ரி ஒன் இஸ் கால்டு டு பிகம் அ ஜட்ஜ். Therefore, there is something which is asking me to do my job. After becoming a judge, நீங்கள் ஜட்ஜுடைய ரூமுக்குள்ளே ஒரு 2 hours இருந்து பார்த்தா தெரியும் அது என்ன அதுன்னு சொல்லி. வெளியிலேருந்து பார்க்குறதுக்குலாம் நல்லா தான் உசு இந்த கும்பிடுறதுலாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இட்ஸ் a real tough job if you look at it as a work. வேலையாக பார்த்தா டஃப், வேலையாக பார்த்தா இரிட்டேஷன் வந்துடும். ஏன்னா நம்ம இப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது 20 பண்டில் 30 பண்டில் 40 பண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அது ப்ளஸ் எந்த ஜட்ஜ் நிறைய வேலை செய்கிறாங்களோ அவங்க கழுத மாதிரி பொதி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யார் நிறைய சுமக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவன் மேலே மூட்டையை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் தென் ஐ எம் ஹாப்பிலி டூயிங் திஸ். ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். ஸோ ப்ளீடிங்ஸை எதுக்கு நான் முக்கியமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளீடிங்ஸ் அப்படின்ற அந்த ஹோல் ஆர்ட் அழிஞ்சிக்கிட்டே வருது. இட் இஸ் டையிங். ப்ளீடிங்ஸ்ன்ற ஆர்ட் அழியறதுக்கு 2 காரணம் நான் சொல்லுவேன். முதல் காரணம், சீனியர் ஜூனியர் அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு வைடன் ஆகிட்டே போகுது. சீனியர் ஜூனியர்ன்ற ரிலேஷன்ஷிப் இந்த ப்ரொஃபஷனில் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, எவ்வளவு தான் நம்ம லா காலேஜில் படிச்சிருந்தாலும் கோர்ட்டுக்குள்ளே நம்மளை நிற்க வைக்கும்பொழுது ஒன்றுமே புரியாது. ப்ரொசீடிங்ஸ் ஒன்றுமே புரியாது. என்ன பேசுகிறாங்க, என்ன ஜட்ஜ் ஏதோ சொல்கிறாரு, இவர் ஏதோ சொல்கிறாரு, பெஞ்ச் கிளர்க் ஏதோ எடுத்து கொடுக்குறாரு, சினிமாவில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சோமே, இங்கே வேறு மாதிரி ஏதோ நடந்துகிட்ருக்கு. கன்ஃபியூஷன், ஒன்றுமே புரியாது. ஸோ தேர்ஃபோர் யூ வில் பி லெஃப்ட் இன் சி. ஒன்றுமே புரியாமல் நிற்போம். அங்கே நம்மளை கையை பிடிச்சிக்கிட்டு வழிகாட்டிக்கிட்டு போகிறவர் தான் அந்த சீனியர். எந்த புஸ்தகத்தில் படித்தாலும் சீனியர்னுடைய ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் பெரிய லெவலில் மேலே வர முடியாதுன்றது என்னுடைய ரொம்ப பர்சனல் ஒப்பீனியன் இது. ஏன்னா கோர்ட் கிராஃப்ட் எப்படி கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி ஜட்ஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரே விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது, எப்போ நிறுத்தணும், எப்போ பேசணும், இது எதுவுமே புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்க முடியாது. இது நம்ம சீனியர் கூடயே இருந்து அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் தான். சீனியர்னு நான் சொல்லும்பொழுது நம்மளுடைய சீனியர், அதை தவிர சீனியர் அட்வொகேட்ஸ் ஹூ ஆர் ஆல் அப்பியரிங் இன் கோர்ட், அவங்க என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில்,
எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறேன். ஸோ என்ன ஆகும்னா, இந்த சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது ப்ளீடிங்ஸை வந்து ஜென்ரலாக அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க, நம்ம கையில் எழுதுவோம். பழைய அட்வொகேட்ஸ் எல்லாருக்கும் இது தெரியும். அப்படி தான் ப்ராக்டிஸே, கையில் எழுதுவோம். பேப்பராக போயிட்டே இருக்கும். இன்றைக்கி கூட எனக்கு ஸ்டெனோ இல்லாட்டனாக்கா பேப்பரில் எடுத்து ஜட்மெண்ட் எழுதிடுவேன், அப்புறம் டைப் பண்ணி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு நான் எழுதியிருக்கேன். எழுதுறதே தான். ஐ எம் ஷுவர் ஆனந்த் இஸ் ஆல்சோ லைக் தட். இது என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசும்பொழுதோ எவ்வளவு அட்டென்ஷன் இருக்கோ அதை விட 10 மடங்கு அட்டென்ஷன் நீங்கள் எழுதும்பொழுது இருக்கும். உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் திங்ஸ், பெஸ்ட் ஆஃப் அவுட்புட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுகிறத விட எழுதும்பொழுது தான் நிறைய வரும். அந்த போயமாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே எடுத்து ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது தான் யூ கெட் சிங்க்டு வித் இட். ஸோ ப்ளீடிங் அப்படி தான் இருந்தது. அதனால் அந்த ப்ளீடிங்கை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு ப்ளீடிங்கில் என்ன எழுதணும், என்ன எழுதக்கூடாது, இது எல்லாமே எவ்வளவு தான் ப்ரொவிஷனில் கொடுத்துருந்தாலும்னாலே கூட எழுதினா தான் வரும். மேக்ஸ் நீங்கள் எவ்வளவு தான் இப்படியே தூரத்துலேருந்து எட்டி பார்த்தாலும் கணக்கை போட்டால் தான் உங்களால் வந்து போட முடியும். அதனால தான் நான் வந்து கணக்கு பக்கமே போகல. ஐ ஹேட் அன் அலர்ஜி பிகாஸ் ஆஃப் திஸ். ஐ தாட் ஐ நோ, பட் அது போடும்போது தப்பாகிடும், அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் அதே மாதிரி தான் இந்த ஸ்கில் ஆஃப் டிராஃப்டிங் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ரீசன் இஸ் தட் சீனியர் ஜூனியர் அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ சீ இட் டு பி கம்மிங் டவுன், டையிங். ப்ளீஸ் ட்ரை டு ரிவைவ் இட். அது தேர் இஸ் நோ எஸ்கேப் ரூட் ஃபார் தட். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் இருக்கும். கோர்ட்டில் போய் பார்க்கும்பொழுது ஜட்ஜை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை வந்து எந்த புத்தகத்துலேருந்து படிப்பீங்க? அப்ரோச்சுன்னா சேம்பருக்கு வந்து பேசுறது இல்லை. அப்ரோச்சுன்னா டைப் ஆஃப் ஜட்ஜ், வாட் இஸ் தட் ஹீ வில் என்டர்டெயின், வாட் இஸ் தட் ஹீ வில் ஆஸ்க், எந்த பாயிண்ட்டை சொன்னால் அவர்கிட்ட போய் ரீச் ஆகும், இதெல்லாம் தான் ஆர்ட். அதே மாதிரி என்ன எழுதணும், ஒரு அஃபிடவிட்டில் என்ன எழுதணும், ஒரு பெட்டிஷனில் என்ன எழுதணும், ஒரு பிளெயின்ட்டில் என்ன எழுதணும், இதை வந்து ஒரு சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் எடுத்துகிட்டு வர முடியும். செகண்ட், கட் பேஸ்ட், காப்பி பேஸ்ட். திஸ் இஸ் கில்லிங் ப்ளீடிங்ஸ். கட் பேஸ்ட், காப்பி பேஸ்ட், இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்து ஒட்டு, அதுலேருந்து எடுத்து ஒட்டு, எடுத்து ஒட்டி சம்மந்தம் இல்லாமல் கால் இருக்கிற இடத்துல தலை இருக்கும், தலை இருக்கிற இடத்துல கை இருக்கும். திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ப்ளீடிங்ஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு ஏதோ ஒரு பிளெயின்ட்டில் இருக்கிறது அதுலேருந்து இதை போடு, இதுலேருந்து அதை போடு, இதுலேருந்து போடு, அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று எடுத்து ப்ளீடிங்ஸ் முடிஞ்சு போச்சு. அண்ட் எவ்ரி திங் இஸ் பீங் டன் ஆன் அ டைப்ரைட்டர், மீனிங் கம்ப்யூட்டர் ஆர் அ பேட் ஆர் வாட் எவர். நீங்கள் எந்த மீடியமில் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு வந்து நான் கையில் பேட்லாம் வச்சுருக்கிறதுனால நான் பெரிய டெக்னோக்ராட்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ ஹாவ் மை ஓன் லிமிடேஷன்ஸ் ஆன் மை பேட். அதை மீறி இந்த நாள் வரைக்கும் என்னால் வந்து ஜேர்னலில் புஸ்தகத்தில் தான் படிக்க முடியும். எதையாவது ஒன்று எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்னால் எழுத தான் முடியும், அப்படியே டைப் பண்ண முடியும். எனக்கு டைப்பிங்லாம் தெரியும், நான் லோயர்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் முடியாது. தேர் இஸ் அ சார்ட் ஆஃப் பிரெயின் கனெக்ஷன் விச் ப்ரிவென்ட்ஸ் மீ ஃப்ரம் டூயிங் இட். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆர் யூஸ் டு. நீங்கள் இதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டீங்க. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் என்ன மீடியம் யூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை. யூ மஸ்ட் அப்ளை யுவர் மைண்ட் ஃபார் எவ்ரி திங். Before the so-and-so court at Madurai, original jurisdiction, OS number so-and-so of 2019. இப்போ யாராவது என்னை பிளைண்ட் டிக்டேட் பண்ண சொன்னால் எனக்கு இப்படி தான் டிக்டேட் பண்ண தெரியும். என்னால் வேற எப்படியுமே அதை போட்டுக்கோ, பெட்டிஷன் எடுத்து போட்டுக்கோ, ரெஸ்பாண்டன்ட் அது மாதிரி பண்ண முடியாது என்னால். இட் இஸ் இம்பாசிபிள். இந்த நாள் வரைக்கும் ஒரே ஒன்று, நம்ம காஸ்டைட்லையும் டிக்டேட் பண்ணால் ஸ்டெனோஸ் என்னை பார்த்து சிரிப்பாங்கன்றதுனால நான் பண்ணுறது இல்லை அதை. That is why if you look at me, starting wordலேருந்து எண்டிங் வேர்டு வரைக்கும் என்னுடைய வேர்ட்ஸ் தான் இருக்கும் என் ஆர்டரில். வேறு எதுவுமே ஒட்டுறது பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதுலேருந்து பார்த்து போட்டுக்கோங்க, அந்த பழக்கமே கிடையாது. இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளீடிங்ஸ் எழுதி வந்த ஒரு பழக்கம்தான். அதனால் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த ப்ளீடிங்ஸை வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் ஆர் ஃபைன் டியூன் பண்ணணும்னா வைத்தது ஒரு கல்வி, மனப்பழக்கம், அதை மனசில் வச்சுக்கோங்க எப்போவுமே. அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பட் ஒரு மணி சூட்டு கூட உங்களால் எழுத முடியாது. டிக்ளரேஷன் சூட்லாம் விட்டுடுங்க, மணி சூட், ரெக்கவரி ஆஃப் மணி பேஸ்டான ப்ராமிசரி நோட் உங்களால் எழுத முடியாது. எழுதி பழக்குனா தான் வரும். எப்படி அந்த ஃபார்மேட்டிங் இருக்கணும்,
எப்படி எப்படி அந்த ஃப்ளோ இருக்கணுன்றது. ஒரு ஜட்ஜாக ஆன பிறகு நீங்கள் ஒரு ஆர்டரை டிக்டேட் பண்ணும்பொழுது அந்த ஃபார்மேட் உங்கள் மனசில் பதிஞ்சால் தான் உங்களால் டிக்டேட் பண்ண முடியும். இல்லைன்னா இஷ்டத்துக்கு இங்கேருந்து ஒன்று அங்கேருந்து ஒன்றுன்னு டிக்டேட் பண்ணி இருக்கிறவங்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். அதனால் இப்போலேருந்தே நீங்கள் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் இவங்க கூப்பிட்ட பொழுது ப்ளீடிங்ஸ் வச்சுக்கலான்னு சொன்னேன். நான் இன்ஸ்டன்டேனியஸாக சொன்னேன் அதை. ஐ செட் ப்ளீடிங்ஸ் வச்சுப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஃபவுண்டேஷனே இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும் பில்டிங் கீழே விழுந்துடும், அந்த வடிவேலு ஜோக் மாதிரி. ஸோ அதனால் ப்ளீடிங்ஸில் இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் யூ கேன் டூ நத்திங் அபவுட். அப்படி ஃப்ளவரியாக பேசலாம், என்ன தான் பேசினாலும் கட்சியில் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் எவ்வளோ நிறுத்திருக்கீங்கன்றது முக்கியம். ஒன்று. அடுத்தது இது ரெண்டுத்தை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிவில் லா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால எந்த பிரான்ச் ஆஃப் லாவையும் அடாப்ட் பண்ணிக்கலாம், எந்த பிரான்ச் ஆஃப் லா வேணால் அடாப்ட் பண்ணலாம். ஐ வில் டேக் another 1 hour. எனி பிரான்ச் ஆஃப் லா. ஏன்னா நான் நேராக ஆர்டர் 6 தூங்கிடுவீங்க. ஸோ ஐ தாட் I should prepare you for this. So if you start practicing on the civil law, you can adapt any law. For instance, I have been sitting in the criminal side for more than a year now. There are many judges who think that I am a specialist in criminal law. No, I am a civil lawyer basically. நான் சிவில் லா சைடில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அட் அ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஸ்விட்ச் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லாயர். என்ன கேஸ் வருதோ அதுதானே பண்ணணும், நம்ம சூஸ்லாம் பண்ண முடியாது இல்லை, நம்ம என்ன கேஸ் வருதோ அதை எடுத்து தான் ஆர்கியூ பண்ணி ஆகணும். அதனால் இட் ஹேப்பன்ட் தட் வே. ஏன் அப்படின்னா, ஏன்னா மற்ற எல்லா ஃபீல்ட்லையும் ரிட் பெட்டிஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ஆர் கிரிமினல் லா எடுத்துக்கோங்க, அங்கே அவங்க போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷனையோ இல்லை ஒரு அத்தாரிட்டி பாஸ் பண்ணின ஆர்டரையோ எங்கே ஓட்ட இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதில் வேர் தே வென்ட் ராங்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பில்டப் பண்ணுற வேண்டிய வேலையே இல்லை. ஃபவுண்டேஷனை இன் அ கிரிமினல் கேஸ் இஸ் டன் பை த போலீஸ், இன் அதர் கேசஸ் இட் இஸ் டன் பை தி கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ். அண்ட் அந்த ஃபவுண்டேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டெவலப் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் சிவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு கிராமத்தால் நம்ம நேரம் வந்து உட்காந்த உடனே அவன்கிட்டேருந்து எல்லா விவரத்தையும் வாங்கி ஒரு பிளெயிண்ட் டிராஃப்ட் பண்ணுறதுனுடைய திருப்தி வேறு எதுக்குமே வராது. ஒரு கிராமத்து ஆளால் வந்து கோஜென்ட்டாலாம் சொல்ல முடியாது. இப்படி எடுத்து சொல்லுவான், அப்படி எடுத்து கடைசி இதை ஃபஸ்ட்டு சொல்லுவான், நடுவில் சொல்லுவான். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான். ஸோ ஃபவுண்டேஷன் எங்கே வருது? ஃபஸ்ட்டு யூ ஹியர் வாட் தி கிளைண்ட் இஸ் டெல்லிங் யூ. ஃபஸ்ட்டு கிளைண்ட் உங்கள்கிட்ட சொல்கிறான், ஐயா எனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்டேருந்து வாங்கணும். இது என்ன, எங்கே போச்சு, இதுக்கான டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்க, அந்த டாக்குமெண்ட்டினுடைய முக்கியத்துவமே தெரியாமல் ஆறாம் அடித்து படுக்கைக்கு கீழே வச்சுருப்பான். அது பார்த்தா ஒரிஜினல் டைட்டில் டீட் ஆஃப் தி இயர் 1920 இருக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கி ஒரு பிளெயிண்ட்டை பூரா எழுதி அதில் காஸ் ஆஃப் ஆக்ஷன், ரிலீஃப், தேவையான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் கொலேட் பண்ணி ஃபைல் பண்ணி அது சூட்டாக வந்து அந்த சூட்டை ஃபர்தராக அவன் டிஃபெண்டன்ட் வந்து பதிலுக்கு சொல்லி அதை ஒரு இஷ்யூவாக ஃப்ரேம் ஆகி அது ஒரு ட்ரையல் ஆகி ட்ரையலுக்கு அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் ஆகிட்டு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூ வுட் ஹவ் பீன் இன் எவ்ரி இன்ச் ஆஃப் தட் ப்ரொசீடிங். கரெக்ட் தானே? அந்த ப்ரொசீடிங்ஸ்னுடைய ஒரு இன்ச்சிலையும் இருந்திருப்பீங்க. கிளையண்ட்டுக்கிட்ட பேச ஆரம்பித்ததுலேருந்து ஜட்ஜ்மெண்ட் டெலிவர் பண்ணுற நாள் வரைக்கும் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் வேற எந்த ப்ரொசீடிங்கும் அது மாதிரி கிடையாது. வேற எல்லா ப்ரொசீடிங்லையும் நம்ம நடுவில் தான் வருவோம். நம்ம நடுவில் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ ஏன் இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சிவில் ப்ளீடிங்ஸ், சிவில் லாவில் நல்ல தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா your brain adapts it so well that you can go into anything. Constitution. பராசரன், கே பராசரன் இருந்தார், சீனியர் அட்வொகேட்டு. கே பராசரன் சார் வந்து ஹிஸ் பேசிக் இது வந்து சிவில் லா. ஹீ இஸ் அ சிவில் லாயர் பேசிக்கலி. அப்புறம் என்னென்னலாம் லெவலுக்கெல்லாம் ரீச் ஆனார் அவர். சொலிசிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல். அவர் ஆர்கியூ பண்ணாத ஏரியாவே கிடையாது. He was not trained from the beginning for that. He was trained only as a civil lawyer, but he reached
ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் லா. அதனால தான் சிவில் லா தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு தனி மரியாதை ஆக்சுவலாக இருந்தது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இது நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் போகலாம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்த ப்ரொஃபஷனில் அந்த சைட்லையோ இந்த சைட்லையோ இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டோம். ஒன்றில் ஜட்ஜாக இருக்கணும், இல்லை அட்வொகேட்டாக இருக்கணும். யாரும் யாருக்கும் பெரிய சுப்பீரியர் ஒன்றும் கிடையாது. எல்லாம் போத் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின். எது முக்கியம்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் முக்கியம். இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பக்கம் அட்வொகேட்ஸு, இன்னொரு பக்கம் ஜட்ஜஸ், அவ்வளோதான். இதில் யாரும் யாருக்கும் சுப்பீரியர் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த கிளாஸுக்கு அப்புறமாவும் கூட எக்ஸாம் எழுதுறீங்க, யூ ஆர் நாட் ஏபிள் டு கிளியர், நோ ப்ராப்ளம். உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு அது உங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து வின்வின் சிச்சுவேஷன் வாங்க. இதை லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வின்வின் சிச்சுவேஷன்னா whether if you get the post of a judge, you win. If you don't get the post of a judge, you again win. How do you win? By increasing your knowledge and increasing the quality of your output as an advocate. So அதனால இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே எது முக்கியம்னா, நம்மளுக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டே வந்தோம்னா உங்களால் எதுவுமே கேட்கவே முடியாது, உள்ளே போகாது ஒன்றுமே. டம்ளர் ஃபுல்லாக இருந்தால் தண்ணி ரொப்பவே முடியாது. அதில் நீங்கள் வரும்போது எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு வந்துடணும். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வரணும். ஈகோ திமிரு இருந்ததுன்னா தான் எதுவுமே உள்ளே போகாது. எனக்கு தெரியாது, நான் ஃப்ரெஷ்ஷாக கேட்க வரேன் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் புதுசாக உள்ளே போயிடும். அது எந்த மாதிரியான கிளாஸாக இருந்தாலும் யூ வில் ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2-3 நியூ திங்ஸ் கோயிங். நேற்றுக்கு ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் பேசும்போது யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து பெயிலை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஆர்டிகல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஐ லேர்ன்ட் ஒன் திங் நியூ. You have to look at all lectures, classes, அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் எதை கேட்டாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 5-6 மணிக்கு மேலே உட்காந்து இதை கேட்குறதுன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இஸ் யூ ஆர் டூயிங் திஸ் ஒன்லி டு ஃபைன் டியூன் யுவர் செல்ஃப், ஒன்லி டு டெவலப் யுவர் செல்ஃப். இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி இட் வில் கிவ் யூ எ லாட் ஆஃப் டர்ன் ஓவர் இன் ஃபியூச்சர், either as a judge or as an advocate. Now we will get into the pleadings na enna endradha order 6 rule 1 says that pleadings will mean plaint or written statement. Idu rendu per dhaan pleadings in per, plaint or written statement. It is clear under order 6 rule 1. Or the object and purpose of pleadings அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா there is only one judgment which I would consider is a classical judgment of Justice Ravindran. அந்த ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிச்சிங்கன்னாக்கா ப்ளீடிங்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரியும். அது வந்து பச்சாஜ் நாகர் கேஸ்னு 2008 17 SEC பேஜ் 491, 2008 14 SEC, sorry 2008 17 SEC 491. இதில் ஒரு இன் பிரீஃப் என்ன சொல்லுவார்னா, ப்ளீடிங்ஸ்னுடைய ஒரு பர்பஸ் இஸ் டு இன்டிமேட் தி அதர் சைட் as to what he has to meet in a case. What is that I have to meet? இந்த கேஸில் நான் என்ன which issue should I meet அப்படின்றத எதிர் சைடுக்கு தெளிவாக தெரிவிக்கணும். இது ஒரு பர்பஸ் ஆஃப் ப்ளீடிங். ரெண்டாவது, in order to enable the court to determine what issues will have to be framed for the court to decide the case. ப்ளீடிங்ஸில் எப்படி வேணால் நிறையா இருக்கலாம், 20 பேஜ் 25 பேஜ் ப்ளீடிங் இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து அந்த சக்கையை எடுத்து இஷ்யூஸ் இது தான் 1 2 3 ஆர்டர் 14 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க பாரு. therefore 2 is it will enable the court to take that the crux of the pleadings and frame it as a issue. அப்புறம் litigants who are coming into the box in a court ட்ரையல் போது வரவங்க ப்ளீடிங்கை ஒட்டி தான் பேச முடியும். ப்ளீடிங்லேருந்து வெளியில் போய் பேச முடியாது, கதையெல்லாம் பேச முடியாது. அங்கே போயிட்டு ப்ளீடிங்கை ஒட்டி தான் பேச முடியும். ப்ளீடிங்க்கு ஒத்து போகிற மாதிரி தான் எவிடன்ஸ் இருக்கணும். அதனால் ட்ரையல் சமயத்தில்
அந்த ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தெளிவாக இருந்ததுனா தான் எவிடன்ஸும் தெளிவாக இருக்கும், இன் லைன் வித் இட். அப்படி இல்லாட்டினா எவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் இருந்தாலும் இஃப் இட் இஸ் நாட் இன் லைன் வித் தி ப்ளீடிங்ஸ் தேர் இஸ் நோ யூஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ்னு அந்த ஜட்மெண்ட்டில் பார்ப்பீங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜட்மெண்ட் பை ஜஸ்டிஸ் ரவீந்திரன். வென் எவர் யூ கெட் டைம் ப்ளீஸ் கோ த்ரூ இட். தென் அடுத்த இம்பார்ட்டன்ட், ப்ளீடிங்கில் என்ன இருக்கணும், ப்ளீடிங்கில் என்ன இருக்கணும். ப்ளீடிங்கில் what is required to be pleaded is only a fact and not law. law எழுத வேண்டிய அவசியமே இல்லை, plaintலியோ written statementலியோ. அதுக்கு facta probanda facta probentia ரெண்டு வேர்டு கொடுத்துருப்பாங்க. facta probanda facta probentia. facta probandana fact required to be proved, material facts that required to be stated in a pleading, the facta probanda. facta probentia na which are to be proved by evidence. So therefore law எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எவிடன்ஸ் மூலமா எப்படி அதை ப்ரூவ் பண்ண போறீங்கன்றதையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீடிங்ஸ்ல நீங்க சொல்ல வேண்டியது ஃபேக்ட் மாத்திரம்தான். லாவை அப்ளை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எழுத வேண்டிய வேலை கோர்ட்டோட வேலை. அதனால் நீங்கள் ப்ளீடிங் எழுதும்பொழுது அட்வொகேட்ன்ற தொப்பியை கழட்டி வச்சுட்டு கிளையண்ட்ன்ற தொப்பி எடுத்து மாட்டணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாயில் வரதெல்லாம் ஸ்டைலாக எழுதிட்டீங்கன்னா பாக்ஸில் குறுக்கு விசாரணையில் அதை பார்த்து கேட்டால் அவருக்கு ஒன்றுமே புரியாது, என்ன எழுதியிருக்காருன்னே புரியாது. ஜென்ரலாகவே ப்ளீடிங்ஸை வந்து பார்ட்டிக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதுறது நல்லது. அப்படி எழுதலைன்னாலும் என்ன அதில் இருக்குன்றத முன்னாடியே பார்ட்டிக்கு நம்ம சொல்கிறது நல்லது. அப்படி சொல்லணும்னா நீங்கள் பம்பாஸ்டிக்காலாம் எழுதினீங்கன்னா சரியாக வராது. நான் கிருஷ்ணய்யர் மாதிரி எழுதுனா பிரயோஜனப்படாது. நீங்கள் ப்ளீடிங் மாதிரி தான் எழுதணும், வெறும் ஃபேக்ட் தான் எழுதணும். ப்ளீடிங்கில் சட்டம்லாம் உள்ளே எழுதக்கூடாது. அது மாதிரி எந்த எவிடன்ஸ் வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்றது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன முக்கியம்னா ஃபேக்ட், இதெல்லாம் தான் ஃபேக்ட் அப்படின்னு எழுதுறது தான். ஸோ தட் இஸ் தி பர்பஸ் அண்டர் தட் இஸ் ஆர்டர் 6 Rule 2(1) of CPC. That's what it is saying. Then இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு, வீரேந்திரநாத் கௌதம் கேஸ்னு, 2007 3 SEC page 617. 2007 3 SEC 617. நீங்கள் சிபிசி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? இட் வில் பி மோர் ஈஸியர். கோர்ட்டில் தான் எடுத்துகிட்டு வரல, இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களா? எஸ். ப்ளீடிங் டு ஸ்டேட் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாட் எவிடன்ஸ் அப்படின்னே ஆர்டர் 6 ரூல் 2 இருக்கும். தட்ஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் எ ப்ளீடிங். தென் ஒரு ரீடிங் ஆஃப் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், நான் என்ன பண்ணேன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுனால நான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்லேயும் இருக்கிற க்ரக்ஸை எடுத்திருக்கேன். க்ரக்ஸை எடுத்துட்டு ப்ளீடிங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து தாரக மந்திரமாக எடுத்துக்கலாம், ஃபண்டமெண்டல்ஸாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் எவிடன்ஸ் வித்தவுட் ப்ளீடிங் இஸ் இம்மெட்டீரியல். எவிடன்ஸ் வித்தவுட் ப்ளீடிங் இஸ் இம்மெட்டீரியல். அடுத்தது, a relief that is not founded on pleadings. ரிலீஃபுக்கும் ப்ளீடிங்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது, உள்ளே எழுதி இருக்கிறது வேற, கேட்ட ரிலீஃப் வேற. அந்த மாதிரி நிறைய பிளைண்ட் இருக்கு. ஸோ ரிலீஃப் நாட் ஃபவுண்டட் ஆன் ப்ளீடிங் cannot be granted. நெக்ஸ்ட், எவிடன்ஸ் which is not in line. இது மூணாவது. முதல்து எவிடன்ஸ் வித்தவுட் ப்ளீடிங் சொன்னேன், இது அதனுடைய டெவலப்மெண்ட். எவிடன்ஸ் which is not in line with the pleading cannot be looked into or relied upon. இது ரொம்ப முக்கியம். அது
ஒரு கேஸில் என்ன ஆகுது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஒரு கேஸில் என்ன ஆகுது, டைட்டில் சூட், டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் சூட்டில் பிளைண்ட் எழுதுறாங்க. பிளைண்ட் எழுதும்போது டிரைவ் பண்ணும்போது, டைட்டில் டிரைவ் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட் எதிலிருந்து டைட்டில் டிரைவ் ஆகுதோ அதை மென்ஷன் பண்ணல. எதில்? ப்ளீடிங்கில் மென்ஷன் பண்ணல. எவிடன்ஸில் அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுறாங்க. இதான் நான் சொன்ன மூணாவது விஷயம், விச் இஸ் எவிடன்ஸ் நாட் இன் லைன் வித் தி ப்ளீடிங். ப்ளீடிங்கில் இட் இஸ் நாட் டிரைவிங் தி டைட்டில் ஃப்ரம் தீஸ் டூ டாக்குமெண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் in 2017 2 CTC page 678 rejected those two documents. எவ்வளவு டேஞ்சரஸ் பார்த்துக்கோங்க. தட்ஸ் வை ப்ளீடிங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றது. இட் ரிஜெக்டட். இது யாரோட தப்பு? கிளையண்ட்டினுடைய தப்பே இல்லை. கிளையண்ட்டுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து கொடுத்துருப்பாரு, நம்ம அதை அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு அதை ரெஃபரே பண்ணாமல் எழுதி எவிடன்ஸ் டைமில் வரும்பொழுது நம்மளுடைய இதை கவர் பண்ண கிளையண்ட்டை பிடிச்சி காட்டுன்னு காட்டிட்டு அப்படியே அவர் எடுத்து போட்டு அப்படி பண்ண உடனே இது வந்த உடனே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விட்டுறலாம். பட் தி இஷ்யூ இஸ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அதனால தான் நம்மளுடைய நம்ம கையால் பைசா வாங்கிக்கிட்டு நம்மளை நம்பிக்கிட்டு ஒருத்தன் வரான், அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணித்தான் ஆகணும். அது நம்மளுடைய கடமை. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லாவெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம வேலை செஞ்சோம்னா நம்ம கிட்ட அந்த பணம் ஒட்டாது. அந்த பணத்தினால நம்மளுக்கு எந்த நல்லதும் வராது. நான் கொஞ்சம் சொல்றது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், பட் அதுதான் ட்ரூத். அதுதான் ட்ரூத். ஏன்னா somebody is handing over their life to you. அவனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, அவனுடைய லிபர்ட்டி, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் he is believing you and coming. நம்மளே சரியா எக்யூப் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, பில்டிங் வந்து சரியா கட்டல, கீழே ஊழ்ந்துச்சுன்னு இன்ஜினியருடைய சொக்காவை பிடிக்கிறோம்ல. ஈஸி நம்மளுக்கு சொக்காவை பிடிக்கிறது. அவன் சொக்காவை பிடிச்சா திருப்பி ஏன் உங்ககிட்ட ரெண்டு டாக்குமெண்ட்டை கொடுத்தான் எழுதும்பொழுது நீ அதை கோட்டை விட்ட, இப்போ எவிடன்ஸில் கொடுத்தானாக்கா இட் இஸ் நாட் இன் லைன் வித் த ப்ளீடிங்னு வருது, ரிஜெக்ட் பண்ணிட்டான், கேஸே போச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா போச்சு. he loses title to the property, முடிஞ்சது. So therefore the third principle is evidence not in line with the pleading cannot be looked into or relied upon. In the judgment பாருங்க 2017 2 CTC 678. அடுத்தது, a case not specifically pleaded, a case not specifically pleaded can be considered by the court where the pleadings in substance contains necessary averments. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்ல what is the fundamental of a suit for specific performance? If the plaintiff has to win a suit for specific performance, what is the first thing he has to establish? Readiness and willingness. Correct? Readiness and willingness. Section 16 of the Specific Relief Act says that. And the word இல்லைன்னு வைங்க. ஜென்ரலாக பிளைண்ட்ல அந்த வேர்டு இருக்கணும். தி plaintiff was always ready and willing to perform his part of the contract அப்படின்னு இருக்கணும். இப்போ நம்ம எழுதலை அதை. ஆனால் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக நான் வந்து இந்த அக்ரிமெண்ட் இந்த தேதியில் போட்ட பிறகு, இவ்வளோ அட்வான்ஸ் பணம் கொடுத்த பிறகு, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்றபடி நான் இந்த பணத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தேன், கடைசி இன்ஸ்டால்மெண்ட் வரும்பொழுது அவரை இந்தந்த தேதிக்கு நான் வந்து வர சொன்னேன், அதுக்கான லெட்டரில் இந்த லெட்டரில் போட்டேன், அவருக்கு கையிலையும் தயாராக பணத்தை வச்சுருந்தேன், ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற தேதி அன்றைக்கி அவர் வரலை அப்படின்னு எழுதியிருக்கீங்கன்னு வைங்க. ப்ளீடிங்கில் இந்த வேர்டை யூஸ் பண்ணல. எந்த வேர்டை யூஸ் பண்ணல? ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணல. ஆனால் இவ்வளோ எழுதியிருக்கீங்க. தட் இஸ் எனஃப். That is enough. So the fourth principle is that a case not specifically pleaded can be considered by the court where the pleadings in substance contains necessary averments to make out a particular case. அடுத்தது,
A defect in pleadings, இது ரொம்ப முக்கியம். இது சில பேர் குழந்தைத்தனமாக பண்ணுறாங்க. அது டிஃபெக்ட் இன் ப்ளீடிங்ஸ்னால் கரெக்டான பேப்பர் வாங்கி கையிலெல்லாம் எழுதுறாங்க. யூ cannot do all that. Defect in pleadings, howsoever serious, howsoever minor it is, cannot be cured except by amendment in the pleadings. Pleadings amend பண்ணாம நீங்க எந்த டிஃபெக்டையும் கியூர் பண்ண முடியாது. இதுக்கு நீங்க ஆர்டர் 6 ரூல் 7 பார்த்தீங்கன்னா தெரியும். It would say no pleading shall except by way of amendment raise any new ground of claim or contain any allegation of fact inconsistent with the previous pleadings of a party pleading the same. So தொடவே முடியாது. மீனிங் நீங்க ஒரு பிளைண்ட்டை தரோவா படிச்சு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 தடவை பார்த்து உள்ள ஒரு தடவை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கோர்ட். இட் பிகம்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கோர்ட். யூ லூஸ் யுவர் இப்போ கேஸ்லாம் முடிஞ்சிடுது, நம்மள்ட்ட என்ன பிளைண்ட்டு டாக்குமெண்ட்லாம் திரும்பியாக கொடுத்துட்ருக்காங்க கோர்ட்டில். ஏன்? பிகாஸ் இட் பிகம்ஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கோர்ட். ஸோ எனிதிங் தட் கெட்ஸ் ஃபைல்டு, அம்பு இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான். விட்டிங்கன்னா பிறகு எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொசீஜராக தான் பண்ணி ஆகணும். அதனால ப்ளீடிங்ஸ் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் டூ நோ அமெண்ட்மெண்ட், நத்திங், அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஃபார்மலி அமெண்ட் இட் ஆஸ் பர் தி ப்ரொவிஷன். ஸோ இந்த 5 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் த 5 வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் which you have to bear in mind in so far as pleadings are concerned. நான் சொல்றது pleading சொல்றது plain written statement ரெண்டுமே சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணவே இல்லை. plaintன்ற வேர்டே யூஸ் பண்ணல, written statementன்ற வேர்டே யூஸ் பண்ணல. இன்னும் நான் pleadingனே தான் சொல்லிட்டு இருக்கேன் இது வரைக்கும். தென் plaintக்கு வருவோம். இப்போ இது நான் ப்ரொவிஷன் பை ப்ரொவிஷன் எடுத்தனாக்கா இட் will take time. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மாத்திரம் சொல்றேன் நான். பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீடிங்ஸ் ஆர் நாட் டோட்டலி ப்ரோஹிபிட்டட். வி ஆல் திங்க் தட் இட் இஸ் டோட்டலி ப்ரோஹிபிட்டட். நோ, ஆல்டர்னேட்டிவ் இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீடிங்ஸ் ஆர் நாட் ப்ரோஹிபிட்டட். இங்கே ஒரு கேவியட் இருக்கு. அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்கன்சிஸ்டன்ட் pleading must be supported by facts. கரெக்டாக செட் அவுட் பண்ணியே ஆகணும் ப்ளீடிங்ஸில், பிளைண்ட்ல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சூட் ஃபார் எஜெக்ட்மெண்ட்னு வச்சுப்போம். சூட் ஃபார் எஜெக்ட்மெண்ட் ஒரு ப்ளீ வந்து ஆன் the ground that it is an ancestral property, எங்களுக்கு வழி வழியா வருது, ancestral property. இன்னொன்று வந்து I got it by right of prescription. It's an right of prescription is an easementary right. ரெண்டும் inconsistent. They are not consistent. This is allowed. What is important is that for the purpose of claiming that நீங்க ஆன்செஸ்ட்ரல் ரைட்டுக்கான ஃபேக்ட்ஸையும் எழுதியிருக்கணும், அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கான ஃபேக்ட்ஸையும் எழுதியிருக்கணும். அதை பண்ணாமல் நீங்கள் இது பண்ண முடியாது. இன்கன்சிஸ்டன்ட் கிளைம்ஸ் இது ரொம்ப முக்கியம். இந்த ரூல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராது. அதுக்காக தான் நான் இவ்வளோ அதை அழுத்தி சொல்கிறேன். அது இப்போ யூ கிளைம் எ ரைட் ஓவர் எ ப்ராப்பர்ட்டி. You claim a right as a legatee under a will. According to you, a will has been executed by the mother as a legatee under a will, right? Alternative, you are also claiming a right in the property as a legal heir in that property, correct? You can do both. Partition suit, ஒரு சைடு வந்து will சொல்றாங்க, இன்னொரு சைடு வந்து will எல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க. வில்லு சொல்லி நம்மளுக்கு வில்லு அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கலனாலும் in our capacity as the legal heir we will get it. So இது inconsistent.
ஏன்னா ஒரு சைடு வந்து we are claiming our right as a legate under the will, other side we are claiming a right as the legal heir of the parents. So இது இப்போ next is inconsistent pleas which can never coexist. ரெண்டும் ஒரே விஷயம் ஒரே நேரத்தில் நிற்க முடியாது. இப்போ suit for specific performanceல you can seek for the relief of execution of the sale deed. In the alternative you can seek for refund of the advance amount கேட்கலாம். பட் இந்த இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீயை பண்ணும்பொழுது ரெண்டும் கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா பிளைண்ட்ல நீங்கள் அதை பண்ண முடியாது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. You are claiming title over a property. One thing is you are claiming ownership as right of ownership கேட்குறீங்க, டைட்டில். இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீ என்ன கேட்குறீங்கன்னா ஈஸ்மெண்ட் ரைட் கேட்குறீங்க. ஈஸ்மெண்ட் ரைட் கேட்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? தலையாட்டுறீங்களா? என்னது இது? ஒரு டாமினன்ட் டெனமெண்ட் இருக்கணும், ஒரு சர்வியன்ட் டெனமெண்ட் இருக்கணும். அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் த ஃபேக்ட் that the other person is the owner of the property. Correct? Our owner, but I have been using it for a considerably long time, therefore I have a right over the property ன்னு கேக்குறீங்க. இந்த இடத்துல inconsistent plea you are taking is, on the one hand you are claiming ownership, on the other hand you are claiming ownership by way of easementary right. Both cannot coexist. Both cannot coexist. இந்த டிஃபரன்சியேஷனை வச்சுக்கணும். ஸோ வாட் கேன் கோ எக்ஸிஸ்ட், வாட் கேனாட் கோ எக்ஸிஸ்ட், அது தெரியணும். அது தெரிஞ்சதுனால தான் நம்ம இதை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த அதர் எக்ஸாம்பிள் இஸ் ஓனர்ஷிப் அட்வர்ஸ் பொசஷன். ஓனர்ஷிப் அட்வர்ஸ் பொசஷன். அட்வர்ஸ் பொசஷன் கிளைம் பண்ணணும்னா த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் இஸ் அதர் பர்சன் இஸ் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. கரெக்ட்? ஆர்எல்ஸ் நீங்கள் அட்வர்ஸ் பொசிஷன் கிளைமே பண்ண முடியாது. தென் த அனிமஸ், அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் வரும். முதல் கிரைட்டீரியா அவர் ஓனர்னு சொன்னோம். அவர் ஓனர்னு அக்செப்ட் பண்ணின பிறகு நீங்கள் எங்கே அந்த ஓனர்ஷிப் அதில் கொண்டாட முடியும் அந்த ப்ராப்பர்ட்டியில். தேர்ஃபோர் இது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீ விச் கேன் நெவர் கோ எக்ஸிஸ்ட். இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி யூ ஆர் கிளைமிங் your right to be in possession of the property as a tenant, which requires that there must be some sort of an agreement between you and the landlord. நிலக்கிழாருக்கும் இவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்து ஆகணும், ஒப்பந்தம், ஓரலோ ரிட்டனோ ஏதோ ஒன்று இருந்து ஆகணும். வேர் யூ ஆர் ஆக்சுவலி recognizing the right as a owner, then you are also saying I am a trespasser. I am a trespasser, I have been in this property for a long time. Cannot coexist. So இதை மனசில் வச்சுக்கோங்க. These are all things which you have to have in mind. இப்போ அப்படியே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போங்க. எங்கே டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்கிறேன். இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே போங்க. இதை சொல்லும்போதே நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் உங்களுக்கு அது எஃபெக்டிவாக புரியும் அது என்ன சொல்கிறேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் யூ கேன் ஆட் எ நியூ கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். புது கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணலாம். யூ கேன் சப்ஸ்டிடியூட் எ டிஃபென்ஸ், யூ கேன் ஆல்டர் எ டிஃபென்ஸ், யூ கேன் டேக் இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீஸ். இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீஸ் யூ கேன் டேக் இன் a written statement. ஏன் யாராவது ஒருத்தர் கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஏன்? சிம்பிள். The fundamental law is that it is for the plaintiff to prove his case. The plaintiff can never prove his case by taking advantage of the weakness of the case of the defendant. This is an established principle of law. Therefore, he can do anything. But what cannot be done by a defendant nu onne onnu irukku. If the defendant had accepted a particular fact, he had accepted a particular fact, admitted something, he cannot thereafter wriggle out of it. அதிலேருந்து வெளியில் வர முடியாது.
அதை தான் நம்ம அப்ரோபேட் அண்ட் ரிப்ரோபேட்னு எழுதுவோம். அப்ரோபேட் அண்ட் ரிப்ரோபேட்ன்றது இதுதான். அப்ரோபேட் அண்ட் ரிப்ரோபேட் இஸ் தட் he cannot take advantage of it, and then when he finds that it is not in sync with what he is attempting, he cannot be allowed to come back. To that extent, it will affect the right of the plaintiff. This cannot be done. One judgment which you can see is 2007 3 CTC page 400. This is the judgment of the Supreme Court on this inconsistent plea etc. இன்னொரு முக்கியமான இது வந்து இப்போ இந்த ஏரியா முடிச்சுட்டு நெக்ஸ்ட், இட் இஸ் நாட் நெசசரி தட் ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் எவ்ரிதிங். முக்கியமாக 10 விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோமா போனோமா அதுதான் முக்கியம். கிளாஸ் எடுத்து முடிக்கிற வாத்தியாரில் நான். அதனால் எவ்வளோ முக்கியமான நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுப்போம். உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ், இது ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன், ஆர்டர் 6 ரூல் 4. ஆர்டர் 6 ரூல் 4 ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ராட், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கோயர்ஷன், இந்த மாதிரி கிரவுண்ட்லாம் நம்ம எடுக்கிறோன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், போகிற போக்கில் எடுத்துகிட்டு போயிடுறோம். அதெல்லாம் உண்மையிலேயே அவன் என்னென்னமோ சொல்லியிருப்பான். அந்த நம்மள்கிட்ட வந்த கிளைண்ட் சொல்லியிருப்பான், ஐயா நீ இப்படி ஆச்சு, என்னை போய் வலுக்கட்டாயமாக 4 பேர் குண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்க, எங்களை பயமுறுத்துனாங்க, எங்களை கையெழுத்து போட வச்சாங்க, நாங்கள் எவ்வளவோ சப் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை, பணத்தால் அடிச்சிட்டாங்க, இந்த டாக்குமெண்ட்டை நானாகவே கொடுக்கல, என்னை பயமுறுத்தி என் குடும்பத்தை வந்து எதாவது பண்ணிவிடுவேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்கன்னு எல்லாம் சொல்லியிருப்பான். நம்ம இது எல்லாத்தையும் விட்டு, தி டாக்குமெண்ட் இன் கொஸ்டின் இஸ் நாட் பைண்டிங் த டிஃபெண்டன்ட் சின்ஸ் இட் வாஸ் டேக்கன் அவே ஃப்ரம் ஹிம் பை கோயர்ஷன் அப்படின்னு எழுதிட்டோன்னு வைங்க, போச்சு. இதில் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆர்டர் 6 ரூல் 4 ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ரெகுலராக தப்பு பண்ணுற ஏரியா இந்த ஏரியா. இந்த ஆர்டர் 6 ரூல் 4 சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிஜமாவே ஃப்ராட் இருந்த எவ்வளவோ கேஸு, பர்டிகுலர்ஸ் கொடுக்காததுனால டிஸ்மிஸ் ஆன கேஸ் எவ்வளவோ இருக்கு, எவ்வளோ. ஆர்டர் 6 ரூல் 4 says in all cases in which the party pleading relies upon any misrepresentation, fraud, breach of trust, willful default or undue influence, and in all cases in which particulars may be necessary beyond such as are exemplified in the forms, particulars with dates and items if necessary may be stated, shall be stated in the pleading, shall be. So ஒரு ஃப்ராடோ, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோ, கோயர்ஷனோ நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் முழு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், முழு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எந்த ப்ளீடிங், அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிளைண்ட்டாக இருந்தாலும் சரி. நான் இந்த இடத்துல ப்ளீடிங்ன்ற வேர்டை யூஸ் பண்ணின்னு இருக்கேன். நான் பேசும்போது நீங்கள் ஜாகிரதையாக கவனிச்சுட்டே வரணும். நான் எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ணணும். ப்ளீடிங்னு யூஸ் பண்ணும்போது நான் ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். பிளைண்ட்டுன்னு யூஸ் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவாக பிளைண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவேன், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். Suit for specific performance. According to the plaintiff, he is basing his entire right on a sale agreement that has been entered into between the parties. Defendant comes and tells you that the signature found in this is not my signature. Adu or regular signature found is my signature only, but these are the circumstances under which it was taken away. என்ன பயமுறுத்துறாங்க, அவங்களுடைய டாமினன்ட் பொசிஷனை வச்சுக்கிட்டு அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் என்னை கையெழுத்து போட வச்சாங்க. எங்கள் அப்பாவை கூட்டின்னு வர வச்சு அவரை பேச வச்சு என்னை போட வச்சு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், வேர் தி அதர் பர்சன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் டெசிஷன். அதான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். எ டெசிஷன் விச் யூ நார்மலி வில் நாட் டேக், பட் யூ டேக் தட் டெசிஷன் பிகாஸ் சம்படி ஹஸ் அன்டியூலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் யூ. அதான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அவரை வந்து பேச வச்சுட்டு எங்களுடைய டீச்சரை கூட்டின்னு வந்துட்டாங்க. எனக்கு சின்ன வயசில் எனக்கு பாடம் நடத்தின டீச்சரை கூட்டின்னு வந்துட்டாங்க. எனக்கு வேறு வழியே தெரியல, நான் போட்டுட்டேன். ஆர் என்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து வெறும் கடன் பத்திரம்னு சொன்னாங்க, எனக்கு தெரியவே தெரியாது வந்து அது சேல் அக்ரிமெண்ட்னு, நான் கடன் பத்திரம்னு நினச்சிட்டு கையெழுத்து போட்டுட்டேன். இப்படிலாம் வந்து சொல்கிறான்னா, யூ ஹாவ் டு கிவ் தி கம்ப்ளீட் பர்டிகுலர்ஸ். என்னைக்கு வந்தாங்க? ஸோ நீங்கள் அவனை பிடிங்கி கேட்கணும் கேள்வி, என்னைக்கு வந்தாங்க, எப்போ வந்தாங்க. அதனால தான் முன்னாடிலாம் ஒரு பிளெயின் டிராஃப்டிங், ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக
ஒரு கிளையண்ட்டோட சிட்டிங்கே 5-6 சிட்டிங் போகும். ஒரு பிளெயிண்ட்டை நான் பார்த்தே சில பேர் 25 தடவை 30 தடவை ரீடிராஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரீடிராஃப்ட் பண்ணி கடைசியில் அந்த பிளெயிண்ட் மொத்தம் 4 பேஜ் தான் இருக்கும். ஒரு பிளெயிண்ட் 50 பேஜ் இருந்ததுன்னா குப்பைன்னு அர்த்தம். அது பிளெயிண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக இருக்கோ, முன்னாடிலாம் அந்த ஆர்ட் நிஜமாவே தெரிஞ்சவங்க நறுக்குன்னு அப்படி எழுதுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது 5 பேஜ் எழுதணும். 58 பேஜ் வந்து செக்ஷன் 5 கண்டனேஷனுக்கு எழுதக்கூடாது. அதே மாதிரி தான் நான் இந்த சைடும் சொல்லிக்கணும்ல. ஸோ அந்த பிளெயிண்ட்டை எழுதும்பொழுது அப்படி பண்ணுவாங்க. சிட்டிங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஆளை போட்டு வாட்டி எடுத்துருவாங்க. நம்மளுக்கு தோணுன்னா பாவம் ஒருத்தன், அதுவும் அவன் ஏதோ முடிச்சு போட்டு ஏதோ ஒரு ஃபீஸ் எடுத்துன்னு வந்து கொடுப்பான். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கொடுத்துட மாட்டான். பட் அந்த எஃபர்ட் கடைசி வரைக்கும் அந்த பிளெயிண்ட் நிற்கும். இன்னைக்கு செகண்ட் அப்பீல் ஸ்டேஜ்லலாம் பெரிய ஆர்கியூவே பண்ணுவான். பிளெயிண்ட்டை 4 தடவை இப்படி போராட்டினா பாயிண்ட் கிடச்சிரும். ஏன்னா we have lost that art of drafting a plaint. போச்சு. ஸோ இந்த மாதிரி fraud, undue influence, misrepresentation, etc. வரும்போது you have to give all particulars. Why? Next question is why? Why na? Because you are making an allegation against the other side, saying that he committed a fraud, he committed misrepresentation. So the other side must know, when did I commit? என்னைக்கு நான் fraud பண்ணேன், என்னைக்கு நான் undue influence உனக்கு மேலே யூஸ் பண்ணினேன், என்னைக்கு வந்து நான் வந்து உன்னை பயமுறுத்தினேன்றது அவனுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் எல்லா பர்டிகுலர்ஸும் கொடுத்து ஆகணும். அப்போதான் நீங்கள் ரைஸ் பண்ணின அந்த ப்ளீக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இல்லட்டனா, ஆர்டர் 6 ரூல் 4 ரிக்வயர்மெண்ட் இல்லட்டனா, கோர்ட் வில் நாட் ஈவன் ஃப்ரேம் எ இஷ்யூ ஆன் தட். ப்ளீஸ் பேர் தட் இன் மைண்ட். தென் அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஆர்டர் 6 ப்ரொவிஷனாக போகிறதுக்கு பதிலாக நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இப்போ திருப்பி. ஏன்னா ப்ரொவிஷனாக போனால் ப்ராப்ளி தூக்கம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் 6 ரூல் 16 இஸ் a very important ப்ரொவிஷன். அதாவது வந்து கிளைண்ட் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லியிருப்பார். நம்ம பிடிச்சி பிளெயிண்ட்லேயும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயும் கண்ணாமினான்னு அதர் சைடு திட்டுறது, நம்மளுக்கு வாயில் வரதெல்லாம் பேசுறது இல்லை. அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நிறைய கிரிமினல் கம்ப்ளைண்ட்டில் எனக்கு தெரியும், அதெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்லை. டொமஸ்டிக் வயலன்ஸில் நவ் ஐ எம் an எக்ஸ்பர்ட். அப்படி பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் இது உண்மையாக இல்லையான்னு. அந்த அளவில் ஒரே மாதிரி மாமியார் பக்கத்தில் இருந்து காலை அழுத்தி விட சொன்னார். நீங்கள் அது இல்லாத ஒரு பெட்டிஷன் காமிங்க பார்ப்போம். இது எல்லாம் அட்வொகேட் கற்பனை, இல்லை போலீஸ் கற்பனை. ஆஸ் த கேஸ் மேபி ப்ரைவேட்டாக இருந்தால், கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் அட்வொகேட் கற்பனை. இல்லை இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், we are trying to satisfy the client. பா எங்கள் அட்வொகேட் என்ன போடு. அது என்ன ஆகும்னா, ஆர்டர் 6 ரூல் 16ல் ஸ்ட்ரைக் ஆஃப் ப்ளீடிங்ஸ் வரும். ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் வரத்துக்கு முன்னாடி there is a provision called as ஸ்ட்ரைக்கிங் அவுட் ப்ளீடிங்ஸ்னு ஒன்று இருக்குது ஆர்டர் 6 ரூல் 16ல். இது எவ்வளோ பேருக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அது ஆர்டர் 6 ரூல் 16ல் இது இஸ் a very important provision. இந்த ப்ரொவிஷன் வந்து நிறைய எலெக்ஷன் பெட்டிஷன்ஸில் வரும். அதில் இப்போ அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. இந்த ஆர்டர் 6 ரூல் 16 says that where unnecessary, scandalous, frivolous, vexatious pleadings are made, a petition can be filed to strike off all those things. ஸோ நீங்கள் பாட்டுக்கு கண்ணாம்னா எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். அதர் சைடு வில் ஃபைல் அ பெட்டிஷன் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ப்ளீடிங்ஸ். ஐஏ 1 வருஷம் ஓடும், ஆர்டர் போடுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு சிஆர்பி வரும், இங்கே ஒரு 4 வருஷம் இருக்கும். எதுக்கு? ஒரு கோவத்தில் ஒன்று சொன்னதுக்கு. சூட் அப்படியே இருக்கும். அந்த பிளெயிண்ட் என்ன நிலைமையில் இருந்ததோ, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன நிலைமையில் இருந்ததோ அப்படியே நிற்கும் சூட்டு. எப்போ? 2010 ஃபைல் பண்ணுது. 2019 ஹைகோர்ட்டில் என்ன மாதிரி ஒரு பெரிய நீதி அரசர் இது வெக்ஸேஷியஸா இல்லை இது வந்து ஸ்கேண்டலஸா அப்படின்னு உட்காந்து நாங்கள்லாம் அப்படி லா பேசுவோம். ஏன்பா எழுதும்பொழுதே என்ன கோவம் உனக்கு? அவன் இதெல்லாம் சொன்னான் அவங்ககிட்ட, நீ பாட்டுக்கு கண்டா அப்படின்னு எழுதுறது. இது திஸ் ஐ எம் ஃபைண்டிங் திஸ், யூ டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் யுவர் கிளைண்ட் அண்ட் ஆல் தட்.
நம்ம என்ன குஸ்தி சண்டைக்கா போகிறோம்? சில பேர் இந்த ஆர்கியூ பண்ணும்போது இப்படி பார்ப்போம். இந்த குஸ்தி சண்டைக்கு போகிறவன் தான் அப்படி பண்ணுவான். அந்த பாக்ஸர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி பண்ணுவான், பார்த்துருக்கீங்கல்ல? நம்ம குஸ்தி சண்டையை போட போகிறோம் கோர்ட்டுக்கு. அதே தான், டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் யுவர் கிளையண்ட் பை டூயிங், அதெல்லாம் சீப் டாக்டிக்ஸ். சம் பீப்புள் பை டூயிங் தட் அப்படி கேள்வியை ஒன்று கேட்டு அப்படி கிளையண்ட் அப்படி பார்ப்பாங்க. எதுக்குன்னா சாயங்காலம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீஸை போடுவார் அவர். இது ஃபீஸ் ப்ராபப்ளி வாங்குறதுக்கு உதவமா இருக்கும், பட் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலையுமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு பேர் கெட்டு போயிடும். இந்த ஆள் ப்ளீடிங்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்தால் இது இப்படி தான் இருக்கும்னு பிராண்ட் பண்ணிவிடுவாங்க அவங்கள. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் ஒரு நல்ல கேஸ் எடுத்துன்னு போய் நிஜமாவே பண்ணும்போதும் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, அந்த ஒரு கண்டிஷனிங் வந்துடும். வந்துட்டான் சரி இந்த இப்படி தான் இருக்கும் அப்படின்ற கண்டிஷனிங்கை ஒரு ஜட்ஜினுடைய தலையில் நீங்கள் புகுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் அந்த மாதிரி நடந்த அட்வொகேட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கேன். யாரையோ போய் இம்ப்ரெஸ் பண்ண போய் இவங்களுக்கு அது ஃபியூச்சரில் பெரிய ஸோ அது கேஸுக்கு ஒண்டி பாதிப்பு இல்லை, உங்களுடைய ரெப்புடேஷனுக்கே அது ஒரு பாதிப்பு. நம்ம பிரதர் எல்லாரும் ஒருத்தர் சிரித்து பேசின்னு இருக்கோம், கேஸுன்னு வரும்பொழுது நான் என் சைடில் இருக்கிற அட்வொகேட் கிளையண்ட்டுக்கு பேசுகிறேன், நீங்கள் அங்கே அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது நம்ம தோல் மேலே கை போட்டுன்னு தானே வரோம். யாரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அந்த கிளையண்ட்டோட நம்மளுக்கு ப்ராக்டிஸ் நின்றுடுமா? இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, அந்த கிளையண்ட்டோட நம்மளுக்கு ஒன்றும் ப்ராக்டிஸ் நிற்க போகிறது இல்லை. கரெக்ட்? அதனால தான் டோன்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் த கிளையண்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம், யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப் யுவர் ப்ரொஃபஷன் வித் தட் கிளையண்ட், யூ ஆர் கோயிங் டு கோ ஆன் அண்ட் ஆன், விச் மீன்ஸ் you do whatever is best for the client and then move on. அவ்வளவுதான். So the order 6 rule 16 is very important, ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. Then the other important thing is, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ரஸ்டிக் பீப்புள், கிராமத்திலேருந்து வரவங்க, சுப்ரீம் கோர்ட் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒண்டி. அது மார்க்கண்டேய கட்ஜு அங்கே இருந்தபோது நிஜமாவே அதுக்கெல்லாம் ஒரு அந்த ஹியூமானிட்டேரியன் கன்சிடரேஷன் அவங்களோட மூவ் பண்ணியிருந்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஏர் கண்டிஷன் ரூம்லேயே உட்காந்துருந்தா ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு, அவங்கள பார்த்துருந்தா தான் இதெல்லாம் தெரியும். அவர் என்ன சொன்னார், 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது 2007 3 MLJ 803, 2007 3 MLJ பேஜ் 803, அண்ட் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் 2007 6 MLJ பேஜ் 1740. அவங்க என்ன சொன்னாங்க, when a pleading comes from a village you have to be more liberal, you have to be more liberal. உண்மை நிஜமாவே போய் சிட்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறவங்கெல்லாம் வேற, டை கட்டிட்டு அப்படியே டாட் போட்டு இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, ஓரளவுக்கு படித்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கிடலாம், ஏன்னா அவங்க வந்தோடனே அவங்களே ஒன்று டிராஃப்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவாங்க ஃபஸ்ட்டே. நம்மளை கடைசியில் நம்ம புத்தியே யூஸ் பண்ண விடாமல் அவங்க என்ன கடைசி வரைக்கும் சொல்கிறாங்களோ அதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதில் ரொம்ப கஷ்டம் அவங்களை டீல் பண்ணுறது. இது ஒரு இவங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் விஷயத்தை வாங்குறதே கஷ்டம். அதனால் என்ன சொன்னாங்க இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டில், whenever there is a pleadings from a village, from a rustic place, construe it liberally, it must have a different consideration altogether. இதை மனசில் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வென் அது மாதிரி ஒன்றும் தெரியாதவன் கை நாட்டு அது மாதிரி ஒரு ஆள் வரும்பொழுது ப்ளீடிங்ஸை ரொம்ப எடுத்ததுன்னா, இப்படி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸ் வச்சு பாருங்கன்னு சொல்லலாம். யூ cannot strictly go by, after all what is procedure, it's a handmaid to justice. Correct? Procedure cannot defeat justice. ஜஸ்டிஸ் தான் முக்கியம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் தான் ப்ரொசீஜர். அதை மனசில் வச்சுக்கிட்டு சொன்னது தான் இந்த கேஸ். அப்புறம் ஆர்டர் 6 ரூல் 17, இது அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ். 2002க்கு முன்னாடி இது வேற மாதிரி இருந்தது. 2002க்கு அப்புறமா இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. 2002க்கு முன்னாடி அட் எனி ஸ்டேஜ் யூ கேன் அமெண்ட் த ப்ளீடிங். செகண்ட் அப்பீல் ஸ்டேஜ்லாம் சாதாரணமாக ஒரு MP போட்டு அமெண்ட் பண்ணுவாங்க ப்ளீடிங்ஸை. இட் யூஸ் டு ஹேப்பன் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஹெல்ட் தட் இட் கேன் பி டன் பிகாஸ் த வேர்ட் யூஸ்ட் அண்டர் ஆர்டர் 6 ரூல் 17 இஸ் எனி ஸ்டேஜ். 2002ல ஒரு மெகா
அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்தது, சேலம் பார் அசோசியேஷன், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். தமிழ்நாட்டில் தான் அதில் வி ஒன்லி ஸ்டுட் அண்ட் வி ஒன்லி சேலஞ்ச் த ப்ரொவிஷன்ஸ். பெரிய பாய்காட்லாம் போச்சு. ஐ டோன்ட் நோ அந்த டைமில் யார் யார் என்ரோல் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் பெரிய லெவலில் நடந்தது. ஸோ இப்போ ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் என்ன நடந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட், பிஃபோர் ட்ரையல், ஆஃப்டர் ட்ரையல் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஜென்ரலாக அப்படி தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். பிஃபோர் ட்ரையல், ஆஃப்டர் ட்ரையல். Before the trial commences, after the trial commences. Before the trial commences, court must normally, generally be lenient. After trial, court should not normally allow, but the discretion is given to the court on the ground that in spite of due diligence, the party, or in spite of, since he did not have the knowledge, something new has come to him, you have to justify to the court as to why you did not make that plea in the plaint before the trial. ஏன்னா ட்ரையல் ஸ்டேஜ்னு வந்த பிறகு you know what the facts are. ஏன் trial comes after the framing of issues, which means at the time when you go for a trial, you know what is that to be the what has to be decided in a suit. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் இல்லை. ட்ரையலுக்கு அப்புறம் திடீர்னு நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரணும்னா சம்திங் நியூ மஸ்ட் ஹேவ் கம், சம்திங் விச் வாஸ் ஆல்ரெடி தேர் அட் த டைம் வென் யூ ஃபைல்டு அண்ட் யூ டிட் நாட் ரிவீல் இட் அட் ஆல், and based on your plaint, written statement has already been filed by the written statement. You cannot take the defendant for a surprise suddenly, all of a sudden. So therefore இதை நம்ம லீனியண்ட்டாக பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்னா, ஒவ்வொரு துடுப்பையும் கையிலேயே வச்சுட்டு இருப்பாங்க. எவ்ரி ஸ்டேஜ் அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனுடைய எஃபெக்ட் இஸ் அமெண்ட்மெண்ட், சிஆர்பி, அமெண்ட்மெண்ட், சிஆர்பி, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். சிஆர்பியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது அதனால் தே பிகேம் மோர் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் விச் யூ கேன் லுக் அட் இஸ் 2008 5 CTC page 253. 2008 5 CTC page 253. இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கு அப்புறமா வந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 2012 2 SCC page 300. அடுத்த முக்கியமாக நீங்கள் அமெண்ட்மெண்ட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், amendment will not be allowed, whether pre-trial, post-trial, will not be allowed if the relief that is being claimed is barred by limitation. Danger enna, once the amendment is allowed, it date backs to the date of the original filing of the plaint. Or amendment allow பண்ணிட்டா அதனுடைய effect is not the date on which the order is passed, அதனுடைய effect is the date on which the plaint, so it goes back. So, on the date when an amendment petition is filed seeking for relief, and on that date it is barred, amendment should not be allowed. One. Then, இதுக்கு வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் வந்து 2016 1 SCC page 332. 2016 1 SCC page 332. அடுத்தது, the amendment must not change the structure of the suit, or it must not change the cause of action in the suit. What is the basis of a suit? Basis of the suit is cause of action. Cause of action na enna? Cause of action is a bundle of facts which are required to be stated in the plaint in order to enable the plaintiff to prove his case and get the relief. Bundle of facts. அது வந்து டிஃபைன் பண்ணல சிபிசியில், ஜட்ஜ்மெண்ட்ஸ் வழியாக வந்தது தான். காஸ் ஆஃப் ஆக்ஷனே மாற்றுறீங்கன்னு வைங்க, கம்ப்ளீட்டாக காஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து டைட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சடனாக யூ சேஞ்ச் தி ஹோல் காஸ் ஆஃப் ஆக்ஷன், தென் த கோர்ட்ஸ் வில் பி மோர் வேரி ஆஸ் டு வை ஹீஸ். அதுக்கு த பெஸ்ட் வே வுட் பி டு வித்ட்ரா த சூட் வித் அ லீவ் டு ஃபைல் அ ஃப்ரெஷ் சூட். தட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அதனால் இப்போ என்ன அவ்வளோதானா எனக்கு முடிஞ்சு போச்சானா அப்படி கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஆர் பிளேஸ்ட். அந்த தப்பு நடந்து போச்சுன்னா த பெஸ்ட் திங் வுட் பி தட் ஒரு ஓவரால் அமெண்ட்மெண்ட்டு விச் வில் டெஸ்ட்ராய் த ஹோல் பிளைண்ட் இட் செல்ஃப் பண்ணுறதுக்கு பதிலாக
better option would be to withdraw the suit and file a fresh suit. You will have to get a leave, order 23 la. So adu pannalam. But when you are filing an amendment petition which will change the very structure of the suit, which will change the very cause of action of the suit, that is not permitted. Then amendment of written statement kum order 6 rule 17 da. Order 6 rule 17 plaintiff matram nenachingina illa. Order 6 rule 17 is applicable to, but written statement பொறுத்த வரைக்கும் வந்து the general rule is it is very liberal. ஏன் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன எழுதலாம்ல, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் யூ கேன் ரைட் எனி திங். ஸோ அந்த ஒரு கெடுபிடி வந்து கிடையாது, எக்ஸப்ட் த கேவியட் விச் ஐ செட், ரிகிளிங் அவுட் ஆஃப் சம்திங் விச் ஹஸ் ஆல்ரெடி பீன் அட்மிட்டட். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட் இதில் ஒரு சின்ன சூட்சமம் பண்ணாங்க. இதுலேயும் தட் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 2015 10 ACC பேஜ் 203. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் ட்ரூ தட் த டிஃபெண்டன்ட் cannot wriggle out or take back an admission he has made, but the defendant is permitted to explain or clarify his admission. He can explain or clarify his admission. நான் ஏன் அப்படி அட்மிட் இப்படி சொன்னேன்னா அப்படின்னு எழுதலாம். You cannot completely take it back. Admission you cannot completely take it back, but you are allowed to explain that admission, clarify that admission by virtue of filing a petition for amendment of pleadings. adu pannalaanga. That is 2015 10 ACC 203. இந்த இடத்துல நான் ஆர்டர் 6 ரூல் 17ல கேட்கும்போது இந்த கேள்வி கேட்கணும், அமெண்ட்மெண்ட் ஆஃப் an affidavit allowed? ஏன்னா ஐஏக்கு நிறைய அஃபிடவிட்லாம் போடுறீங்களே, amendment of an affidavit allowed? காமன் சென்ஸ், பெரிய லாலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. வை? பிகாஸ் இட் இஸ் அஃபிடவிட்டா? இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுங்க. இட் இஸ் அ சாலம் டிக்ளரேஷன். சாலம்லி அஃபர்ம்டுன்னு எழுதுறோம்ல, இட்ஸ் அ சாலம் டிக்ளரேஷன். It can never be allowed to be amended. Then what should I do? You can file an additional affidavit. You can file an additional affidavit. This is spoken in one judgment, 2014, 2 Madras Weekly Notes Civil, page 378. Page 378. இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் 2002 எடுத்துட்டு வந்தாங்க. இது நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ஆர்டர் 6 ரூல் 18 ஒன்று இருக்கு. ஆர்டர் 6 ரூல் 18 says that once an amendment is allowed, court will fix a time for carrying out the amendment, and if you do not carry out, then the order lapses. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். It says, if a party who has obtained an order for leave to amend does not amend accordingly within the time limited for the purpose by the order, or if no time is given, then within 14 days from the date of the order, he shall not be permitted to amend after the expiration of such limited time as aforesaid, unless time is extended by the court. திரும்பி நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். கோர்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டா அமெண்ட்மெண்ட், இப்போ அப்படி இல்லை. கோர்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டா நாங்கள் முன்னாடிலாம் அந்த சிவப்பு பேனா வச்சுப்போம், இப்போவும் பண்ணுறோம்ல, அதை போய் கேரி அவுட் பண்ணணும் அந்த அமெண்ட். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, சீனியர் கேட்பார் ஜூனியர்கிட்ட, அந்த அமெண்ட்மெண்ட் என்னாச்சு அப்படின்னுவார். அப்படியே நடிங்கன்னு நாளைக்கு போயிடுறாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் இந்த ப்ரொவிஷனு. அவர் கத்தும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த ஆள் நம்மளை இப்படி ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணுறானே. பட் அதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷனு. உண்மையே அது நம்மளுடைய நல்லதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. அதை அப்போது அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுனால அமெண்ட்மெண்ட் எல்லாமே ஆன் டைம் நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம எல்லாருமே உள்ள நுழையும் போதே சீனியர் கவுன்சில் ஆகிடுறோம்ல.
பார்த்துக்கோப்பா அப்படின்னு கிளர்க்கு கிட்ட போட்டு போயிடுறோம். நம்ம கிளர்க்குக்கு ஒன்றுமே தெரியாது. சீனியர் கிளர்க்கெலாம் இருந்தாங்க, அவங்கள்ட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் நிறையா. சீனியர் கிளர்க்கு, சீனியராக செக்ஷனில் ரெஜிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணவங்கலாம் அவங்கள பார்த்தாலே நடுங்குவோம் உள்ளே நுழையும் போது. இப்போல்லாம் பாஸ் பண்ண முடியாது, இல்லை போ அப்புறம் வாங்குவாங்க. எப்போ அட்வொகேட்டா, யூ ப்ளீஸ் ஆஸ்கர் வெதர் திஸ் ஹேட் ஹேப்பன்ட் ஆர் நாட். தேர் வேர் பிபின்னு ஒருத்தர் இருந்தார், நிஜமாவே பிபி தான் அவர். அவர்கிட்ட யாருக்கிட்டன்னு போடுவாங்கல்ல, அலாட் பண்ணுவாங்கல்ல, பிபி ஏபி ஏதோ அவங்க எல்லாம் இனிஷியல்லே இருக்கு. பிபி கிட்ட போச்சுன்னா எங்களை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி போனோம். ஜஸ்டிஸ் ரத்னம்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிடலாம், பிபிகிட்ட போய் நின்று பாஸ் பண்ண முடியாது. என்ன அட்வொகேட் நீ, என்னது இது அப்படின்னு அப்படியே நம்மளுக்கு சே இனிமேல் நம்ம ப்ரொஃபஷனில் இருக்கணுமா இல்லை, அந்த அளவுக்கு பண்ணிவிடுவார். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்படி தெரியும் அவங்களுக்கு. அது சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸு, கோர்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸு, சிபிசிலாம் இப்படி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும். நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அப்பர் அந்த கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணு அப்படின்வாங்க. அப்படியே பென்சிலில் சின்ன 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 சின்னதாக எழுதியிருப்பாங்க, இந்த இதெல்லாம் பண்ணு, இந்த பேஜில் இதை பண்ணு, இந்த பேஜில் இதை பண்ணு, இந்த பேஜ் அப்படிலாம். தேர் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு ஃபவுண்டேஷன் தட் வாஸ் லேட். வி வேர் ஆல் லக்கி டு பி இன் தட் ஃபவுண்டேஷன். நிஜமாவே இன்றைக்கி கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியுதுன்னா அதெல்லாம் தான் காரணம்னு தெரியுது. ஸோ இந்த ஆர்டர் 6 ரூல் 18 வந்து முன்னாடி இட் யூஸ் டு பி லைக் தட். இப்போ 2002 அமெண்ட்மெண்ட்டில் அதுக்குன்னே எடுத்துகிட்டு வந்தாங்க. இல்லை அமெண்ட்மெண்ட்டே கேரி ஆகாமல் ஒரு வருஷம் ஓடின்னு இருக்கும் கேஸ். என்னாச்சு, நெக்ஸ்ட் டேட் யுவர் ஆனர் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அது இப்போது பண்ண முடியாது. The last thing which I want to say and complete is set off and counter claim. அது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஏன்னா இன்றைக்கி வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டுக்குள்ளே போனால் அது ஒரு தனி கடல். அது நம்ம தனியாக தான் பண்ணணும். அதுக்கு நான் ரெஸ் ஜூடிகேட்டா இதெல்லாம் சொல்லணும். அதில் இப்போ நம்ம நேராக செட் ஆஃப் அண்ட் கவுண்டர் கிளைமுக்கு போயிடுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். முதல்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். another 10 minutes is okay? 10 minutes. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் திருப்பியும் if the defendant files ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. எப்படி ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்ட பிறகு ஃபார் இஷ்யூஸ்ன்னு போடுவாங்க. இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண பிறகு டு ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் வித்தின் so and so daysன்னு ஒரு ஆர்டர் விழும். ஆக்சுவலாக டு ஃபைல் டாக்குமெண்ட்ஸ்னு விழும். நீங்கள் அந்த ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் பண்ணாமல் ட்ரையல் ஆரம்பிச்சிடுச்சுன்னா தென் யூ வில் ஃபைல் அ பெட்டிஷன் சீக்கிங் த லீவ் ஆஃப் த கோர்ட் டு ஃபைல். பிளைண்டிஃபாக இருந்தால் ஆர்டர் 14 பண்ணணும், ஆர்டர் 7 14(2) பண்ணணும். இதில் பண்ணணும்னா ஸோ முன்னாடி வந்து அந்த மாதிரி இப்போது கம்பல்சரியாக எடுத்துன்னு வந்துட்டாங்க. கம்பல்சரியாக என்ன எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னா, it is the duty of the defendant to produce all documents which he relies upon in the written statement. That provision says, that is order 8 rule 1 capital A. இது வந்து this was again brought by the 2002 amendment. 2002 amendment வந்து shall produce it in the court when the written statement is presented by him, and shall at the same time deliver the document and copy thereof to be filed with the written statement. If he does not do it, he cannot do it without the leave of the court. It is actually advantageous. It is better that you file it along with written statement so that you know what is what. அந்த டைமில் போய் நம்ம எப்படி நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது அதெல்லாம் பார்த்து தான் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதை ஃபைல் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. ப்ராப்ளி யூ கேன் ஃபைல் தி காப்பீஸ் and then at the time of marking you can mark the original document and take back the copies. But this has become mandatory now. இது பண்ணணும். அடுத்தது written statement must be filed within a period of 30 days. If it is not filed within 30 days, court has the power to condone it till 90 days. இது ஒரு இன்டர்பிரேஷனுக்கு வந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பர்டிகுலர் பீரியடில் 90 days தள்ளுற எல்லா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆஸ் ஐ டோல்ட் தட் we are in a developing country. இங்கே நடக்கிற நிறைய லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் கிராமப்புறங்கள்லேருந்தும் படிக்காதவங்கள்ட்டேருந்தும் வர நிறைய லிட்டிகேஷன்ஸ் வரும்.
நம்ம வந்து சிட்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துன்னு வருவாங்க, திடீர்னு ஐயோ ஐயா நான் மறந்துட்டேன்னு ரொம்ப குரூஷலான டைமில் சொல்லுவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் தி கொஸ்டின் இஸ் வெதர் திஸ் இஸ் டைரக்டரி ஆர் மேண்டேட்டரி தான் கொஸ்டின். வெதர் தி 90 days is directory or mandatory. Supreme Court said in Salem Bar Association case that it is directory அப்படின்னாங்க. ஏன் டைரக்டரின்னு சொன்னாங்கன்னா, இது நீங்கள் ஜென்ரல் ப்ரொப்போசிஷன் ஆஃப் லாவாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ப்ரொவிஷன் டைரக்டரியா மேண்டேட்டரியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இஃப் தி ப்ரொவிஷன் இட் செல்ஃப் gives a consequence for not doing. இப்போ செக்ஷன் 34 ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் இருக்கு. யூ வில் ஹேவ் டு ஃபைல் இட் வித்தின் 3 months. அது மாதிரி ஒரு அவுட்டர் லிமிட், ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அவுட்டர் லிமிட் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா எடுக்கவே முடியாது. இட் இஸ் ஸ்டேட்டட் தேர் இன் தி வெரி ப்ரொவிஷன் இட் செல்ஃப். இங்கே அது மாதிரி கொடுக்கல. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, the court for reasons to be recorded in writing but which shall not be later than 90 days from the date of service of summons did not provide the consequence. So Supreme Court said, since there is no consequence, it is only directory and it is not mandatory ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே இன்டர்பிரேஷனை கமர்ஷியல் டிஸ்பியூட் கேசஸ்லையும் எடுத்துட்டு வந்தாங்க. பட் அதில் கான்சிக்வன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, கான்சிக்வன்சஸ் இருக்குது அதில். ஸோ அடுத்தது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை எப்பொழுதுமே கிளர்க்குக்கிட்டையும் ஸ்டெனோக்கிட்டையும் கொடுத்து ரெடி பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தி ப்ளீ மேட் பை த பிளைன்டிஃப் தட் so and so is denied, தி ப்ளீ மேட் பை so and so denied, it is therefore prayed that this on, அவ்வளோதான் முடிஞ்சது. Order 8 Rule 3 says denial must be specific. You have to provide all details. Order 8 Rule 5 பார்த்தீங்கன்னா, it says if you don't specifically deny, then it amounts to admission and the court can even pass a judgment based on that admission. How serious it is in பாருங்க. Order 8 Rule 5 says every allegation of fact in the plaint, if not denied specifically and by necessary implication or stated to be not admitted in the pleading of the defendant, shall be taken to be admitted except as against the person under disability, coercion, misrepresentation, minor, etc. etc. So கோர்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மரியாதை இருக்கு. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் யூ வில் ஹேவ் டு, தேர் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். தேர் ஆர் 2-3 ஸ்டைல்ஸ் ஆஃப் ரைட்டிங் இட். சில பேர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபைல் பண்ணுவாங்கன்னா, பேராவா பிளைண்ட்லேருந்து எடுத்து டினை எழுதுவாங்க. அப்புறமா அவங்களுடைய டிஃபென்ஸ் கேஸை எழுதுவாங்க. அந்த டிஃபென்ஸ் கேஸ்லேருந்து ஓவராலாக பார்த்து, இஃப் இட் ஹேட் டினைட் தி அவர்மெண்ட்ஸ் இன் த பிளைண்ட், நோ ப்ராப்ளம். ஓவரால் தேர் இஸ் அ டினையல் இருக்கும். ஓவரால் தான் பார்க்க முடியும் நம்ம. இப்போ இஃப் வி டோன்ட் டூ தட் அட் ஆல், இஃப் வி ஜஸ்ட் சே டினைட் அண்ட் ஃபீஸை பேக்கெட்டில் போட்டு டினைட் அடிச்சிருப்பா, டினைட் அடிச்சிரு, டிஸ்மிஸ்ட் போட்டிங்கன்னா ஃபினிஷ்ட். பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அண்டர் ஆர்டர் 8 Rule 3 அண்ட் ஆர்டர் 8 Rule 5. பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்படி எழுதலைன்னா எப்படி ட்ரையல் நடத்துவீங்க? டிஃபெண்டன்டனுடைய கேஸே தெரியாமல் எப்படி ட்ரையல் நடத்துறது? ஸோ இது ரொம்ப முக்கியம். தென் செட் ஆஃப் அண்ட் கவுண்டர் கிளைம். செட் ஆஃப் வில் கம் இன் அ கேஸ் ஆஃப் ஒன்லி மணி சூட். மணி சூட்டில் மாத்திரம்தான் செட் ஆஃப் வரும். த ரெலவென்ட் ப்ரொவிஷன் இஸ் ஆர்டர் 8 Rule 6 CPC. அந்த செட் ஆஃப் கேன் பி ரைஸ்ட் இன் த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப். 100 ரூபா மணி சூட்டு, இவர் என்ன சொல்கிறார், 80 ரூபா நான் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு எனக்கு பிளைன்டிப். ஸோ 20 ரூபா செட் ஆஃப். ஒரு லேமேன்ஸ் லாங்குவேஜில் புரிஞ்சுக்கணுன்னா 100 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, ஆனால் பிளைன்டிஃப் எனக்கு வந்து அப்படின்னு பிளைன்டிஃப் சொல்கிறாரு. டிஃபெண்டன்ட் சொல்கிறாரு, இல்லை பிளைன்டிஃப் வந்து எனக்கு வந்து 1000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ தேர்ஃபோர் இதெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆரம்பித்தாங்க. அதை ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணி கவுண்டர் கிளைமுக்கு எடுத்துன்னு போனாங்க. கவுண்டர் கிளைம் அப்படின்றது வந்து
லேட்டர் அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்தது. இட் வாஸ் இன்சர்டட் ஆஸ் அன் அமெண்ட்மெண்ட் ஒன்லி இன் 1977. அதுக்கு முன்னாடி கிடையாது. அது ஒரு செட் ஆஃப் டிசைட் பண்ணும்பொழுது இட் இஸ் டிசைடட் லைக் எ கிராஸ் சூட். இட் இஸ் டிசைடட் லைக் எ சூட் தட் ஹஸ் பீன் ஃபைல்டு பை தி டிஃபெண்டன்ட். தட் இஸ் வாட் ஆர்டர் 8 Rule 6(2) is saying. It has to be the written statement shall have the same effect as a plaint in a cross suit, so as to enable the court to pronounce a final judgment. Counter claim is very important to understand, because counter claim பொறுத்த வரைக்கும் வந்து you can ask any relief as a counter claim. நிறைய counter claim வந்து எக்கச்சக்கமா வந்து by judicial pronouncements they have broadened it so much. நார்மலா counter claim பொறுத்த வரைக்கும் or set off பொறுத்த வரைக்கும் you will have to, the provision itself says that it should be done at the first hearing of the suit. Hearing of the suit எப்ப ஆரம்பிக்கும் சொல்லுங்க? hearing of a suit ன்றது என்ன? உங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் வாங்க பார்ப்போம். Examination of witness. Section 12 of the Court Fees Act பார்த்தீங்கன்னாலும் அந்த ப்ரொவிஷன் இருக்கும். ரீசெண்டாக I had an opportunity to write an order on that. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது அது. So it says that before the hearing of the suit இதை பண்ணி ஆகணும். இப்போ இந்த கவுண்டர் கிளைம் பை த டிஃபெண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவா அதை டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன் ஆர்டர் டு அவாய்ட் மல்டிசிப்ளிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். இந்த சூட்டு முடிஞ்சு திருப்பியும் டிஃபெண்டன்ட் புதுசா இன்னொரு சூட்டு போட்டு, இஃப் இட் இன்வால்வ்ஸ் த சேம் பார்ட்டிஸ், இஃப் இட் இன்வால்வ்ஸ் தி ப்ராப்பர்ட்டி, சேம் ப்ராப்பர்ட்டி. That is why in recently I gave a judgment saying that in so far as a counter claim is concerned, it is the defendant who will decide who will be added as a party. அதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு, என்னது அது? It is the plaintiff who has to decide whom he will add as a party in a proceeding. இல்ல சொல்லாம நான் அடுத்த இதுக்கு போறதே இல்லை. அதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு. Plaintiff, whether he has to add a party or he must not add a party, cannot be dictated by the defendant. It is for the plaintiff to decide who must be added as a party unless a necessary dominus litis. Dominus litis. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். I said defendant is the dominus litis in so far as a counter claim is concerned. For that, for making such a, giving such a finding, I relied upon Order 8 Rule 6(a). Such counterclaim shall have the same effect as a cross suit, so as to enable the court to pronounce a final judgment in the same suit. If the plaintiff withdraws the main suit, in spite of the plaintiff withdrawing the suit, counterclaim can independently go. Counterclaim க்கு அதே suit numberல counterclaim can go. Plaintiff withdrawing the suit will not in any way defeat the right of the defendant in prosecuting the counterclaim. If there are two judgments, one in the suit, other in the counterclaim, and if you do not challenge one of those judgment, then it will be barred by res judicata. There is a judgment and decree in a suit. Obviously there has to be two judgments and two decrees. Correct? Suit க்கு ஒரு judgment decree இருக்கணும், counter claim க்கு ஒரு judgment decree இருக்கணும். ஒரு அப்பீல் போடுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கேட்கும்போது எப்படி அப்படிலாம் இதெல்லாம் அந்த தப்பெல்லாம் நடந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போய் அவங்க இன்டர்பிரட் பண்ணி தான் இதை சொன்னாங்க. There was one appeal filed. The plea taken was that, see,
the facts are all common, the parties are all common, the property is common, and therefore one appeal is enough. Supreme Court said no. Supreme Court said that counterclaim is independently a suit. The order passed in a counterclaim is not an order, it is a judgment and decree. A decree that is passed in the counterclaim satisfies the requirements of section 2(2) of CPC. So it has to be independently challenged by filing an appeal under section 96 of CPC. அது பண்ணலன்னா it will be barred by res judicata. So counterclaim உடைய effect அவ்வளவு இருக்கு. There is so much of effect in a counterclaim. Lastly, I will touch upon framing of issues. Framing of issues la what is important is that it is not a mechanical process. அது நிறைய பேர் அதை மெக்கானிக்கலா பண்ணிடுறாங்க. அதை ஆக்சுவலா framing of issues la a judge is supposed, it is the court which frames issues. It is not the parties who are framing issues. It is the court which, after going through the plaint, after going through a written statement, after understanding what are the facts that have to be decided in this case, frames the issue under order 14. So fundamental of framing an issue is the party raises a material proposition and the other side denies the same. இதுதான் ஃபண்டமெண்டல் லா ஆன் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ். ஒருத்தர் கிளைம் எடுக்கிறாரு, இன்னொருத்தர் அதை டினை பண்றாரு ஆர் மறுக்கிறாரு ஆர் வேரி பண்றாரு. தட் பிகம்ஸ் an issue that has to be decided in a case. எவிடன்ஸ் ஆக்ட்ல ஃபேக்ட் இன் இஷ்யூன்னு ஒரு வேர்டு வரும். எவிடன்ஸ் ஆக்ட்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ இஸ் நத்திங் பட் திஸ். இன் a criminal case it is called as charges. Framing of charges என்றதுதான், that is the way you understand framing of issues also. Framing of charges மாதிரி தான் அது. So that is the most fundamental thing. Issues ரெண்டா பிரிச்சாங்க. Issue on fact, issue on law. ரெண்டா பிரிச்சாங்க. முன்னாடிலாம் என்ன நடந்துட்டு இருந்ததுனாக்கா, பிஃபோர் தி 1977 அமெண்ட்மெண்ட், பிரிலிமினரி இஷ்யூவாக எடுத்துப்பாங்க. லாவை எடுத்து பண்ணுவாங்க. அது சிஆர்பி போகும், அது 10 வருஷம் நிற்கும். அது இல்லைன்னுவாங்க, திரும்பி வரும். எது இஷ்யூஸே ஓடிட்டு இருக்கும். இதை கட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தே brought in ஆர்டர் 14 ரூல் 2 which mandates a court to pronounce judgment on all issues. It says, notwithstanding that a case may be disposed of on a preliminary issue, the court shall, subject to the provisions of subrule 2. Subrule 2 நான் என்னன்னு சொல்றேன், pronounce judgment on all issues. On all issues. Where issues both of law and of fact arise in the same suit, and the court is of the opinion that the case or any part thereof may be disposed of on an issue of law only, it may try that issue first. அங்க நிக்கல. It may try that issue of law first. எப்போ? If that issue relates to jurisdiction of the court, A. B. bar to the suit created by any law for the time being in force. இந்த ரெண்டு ரிக்குவயர்மெண்ட்டுக்குள்ள வரணும். இதுதான் அந்த சப் ரூல் 2 நான் சொன்னது. ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட். ஜூரிஸ்டிக்ஷன் மே பி டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், ஆர் பார் ஆஃப் லா. பார் ஆஃப் லா இஸ் லிமிட்டேஷன். Limitation, generally when you understand limitation, it is a mixed question of fact and law தான். But apparently when you find that it is barred by limitation, and there is no use in getting into the other issues if you can dispose of the suit on a preliminary issue itself. Res judicata. Res judicata. இப்போ நீங்க ஆர்டர் 7 ரூல் 11D எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த ப்ரொவிஷனுக்குள்ள போல, இட் டீல்ஸ் வித் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைன், சம் அதர் அக்கேஷன், காட் வில்லிங் நடந்ததுன்னா பார்ப்போம். ஆர்டர் 7 ரூல் 11D பார்த்தீங்கன்னா,
where the suit appears from the statement in the plaint to be barred by any law. Wording பாருங்க, in the to be barred by any law. அதே wording தான் order 14 rule 2 லயும் இருக்கு பாருங்க. Bar of the suit created by any law for the time being in force. Right? So order 7 rule 11 D ல அதே வேர்ட் இருக்கு. ஆர்டர் 14 ரூல் 2 ல அதே வேர்டிங் இருக்கு. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? ஆர்டர் 7 ரூல் 11 D ல நீங்க பிளைன்ட் மாத்திரம் தான் பார்க்க முடியும். You can only look at the averments in the plaint. You can never look into the defense that is taken by the other side. Correct? ஆர்டர் 7 ரூல் 11 நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும்? 3 விஷயம் பார்க்க முடியும். Averments as made in the plaint. You cannot add or subtract anything from those averments. Documents filed along with the plaint. இதுக்கு ஒரு புது ட்விஸ்ட் கொடுத்தாங்க. என்ன ட்விஸ்ட்னா, documents which ought to have been filed by the plaintiff and about which there is no dispute but which is not filed can also be taken note of at the time of rejection of plaint. This judgment was rendered by Justice Kaul when he was a judge of the Delhi High Court. I relied upon that judgment before him. I said, you gave that judgment. So therefore, that is the march of law. Correct? It is absolutely correct. Some document about which there is no dispute at all, a registered document between the parties, about which there is no dispute, but silenta he did not, defendant comes with that document. You can look at it. What is wrong? எல்லாத்துக்கும் issues frame பண்ணி ட்ரையல் எல்லா கேஸ்லையும் அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. That is why this is given. இது வரும்போது, issues வரும்போது, court will also consider the written statement and the difference. 14(2)(2ல பார் ஆஃப் லாவை டிசைட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் டிசைட் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் பார்க்கலாம் கோர்ட் பார் ஆஃப் லாவை பொறுத்தவரை. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். மணி 7 போகுது. So I think I have touched upon almost all the important facets of pleadings. Idila, even if you remember 2-3 things of what I told you, it will be of great use to you. எனக்கு இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுனால நானே ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. நானே இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் நினைக்கிறேன். And thank you so much. And I really appreciate all of you for sitting so patiently in a civil law till 7 o'clock. So, and you